அதாவது அவங்கள மாதிரி நாங்கள் தற்குறி அது இதெல்லாம் சொல்ல விரும்பலைங்க. நாகரிகமான அரசியலை கையில் கொண்டு போகணும்னு பார்க்குறோம். தற்குறின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த தற்குறியான தனத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் தெரியுங்க. நாங்கள் தற்குறி அரசியல்லாம் பண்ண வரல. உண்மையிலேயே இன்றைக்கி எல்லாத்துக்கும் என்ன கோவம் தெரியுங்களா? இந்த அதிமுக, திமுக இவங்க 2 கட்சி கூட 2 சீட்டு 3 சீட்டு வாங்கிட்டு போகிறவங்க தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி முதன்மை கட்சியாக டிவிகே வந்து நல்ல பலத்தை போட்டி வர்றது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். உங்கள் மீடியாக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதிமுக, திமுக மாற்று கருத்து யாருமே இல்லை, தாவேக்கா தான்ன்றது இருக்குது. தாவேக்கு தலைமையில் கூட்டணி அமைஞ்சிருமான்னு சொல்லி இந்த 1 சீட்டு 2 சீட்டு வாங்குறவங்களாம் எங்கள் மேலே காட்டமாக பதில் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து 100% இன்றைக்கி கருத்து கணிப்பு பார்த்தா கூட 20%க்கு மேலே எங்களுக்கு ஓட்டு இருக்குது. இன்னும் 3-4 மாதம் எங்களுக்கு காலம் இருக்குது. தலைவர் மறுபடியும் சுற்றுப்பயணம் வந்தால் கண்டிப்பாக 35 to 40% சில கட்சி கூட்டணி வரதுக்குலாம் தயாராக இருக்குது. அதனால் கண்டிப்பாக மாறும். 2026 திமுக கூட்டணி டிவிகே கூட்டணி போட்டி பலமாக இருக்கும். நம்பர் 1 தமிழ்நாடு முதலமைச்சராக தளபதி அவர் 2026 ஹரியானையில் ஏறுவார். அதுக்கு கண்டிப்பாக உழைப்போம். 100% உயிரை கொடுத்து உழைப்போம். அதுதான் சார். இதை வந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அன்னைக்கு வந்து பிஜேபி திட்டினா அதிமுக கூட்டணிக்கு போயிடுவார், அதிமுக திட்டினா பிஜேபி கூட்டணி, பி டீமு ஏ டீமுன்றதெல்லாம் வந்து இவங்க கட்டமைச்சு இந்த உருவாக்குறது. அதாவது நம்ம தலைவர் யாரும் புதுசாக வந்து அரசியல் பண்ணக்கூடாது, நாமளே இருக்கணும், நாம் தான் சுரண்டி பண்ணணுன்ற அரசியலில் ஓடிட்டு இருக்குது. யார் அரசியல் கட்சி தொடங்கி எது வந்தாலும் உடனே பி டீம் ஏ டீமு பிஜேபிக்கு துணை போயிடுவாங்க. யாரும் துணை இல்லை. அப்படி பார்த்தா எல்லாத்தையும் இன்றைக்கும் வந்து ஒரு தீர்மானத்தில் பிஜேபி ஏற்று தான் இருக்குது. இதுக்கு என்ன சொல்ல முடியுங்க? எல்லா தீர்மானம் எல்லாத்துக்கும் மக்களுக்கு உண்டானது என்ன வேணுமோ அது தேவைக்கு தான் தீர்மானம் போடுறது. நாங்கள் யாருக்கும் அடிமையாக போகிறதில் இல்லை. அன்னைக்கு சொல்கிற பாசிசம் பாயாசம் ஆகாது, ரெண்டுமே ஆகாது. கண்டிப்பாக தளபதி தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையும். அன்னைக்கே சொல்லிட்டார் அவருடைய முதல் மாநாட்டிலே. உங்களுக்கு தெரியும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. கண்டிப்பாக அது நடக்குங்க. ஒன்றும்ண்ணா, நம்ம கரூரில் வந்து நமக்கு எதிராக நடத்தப்பட்ட சூழ்ச்சியை பற்றி விலக்கி பேசினார். தொண்டர்களுக்கு வந்து உத்வேகம் கொடுத்தாரு. இப்போ வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில கட்சிகள்லாம் வந்து சொல்கிறாங்க எங்கள் கூட வாங்கன்ற மாதிரிலாம். ஆனால் தலைவர் வந்து தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. ஆனால் இப்போ அதுதானே குற்றம் சாட்டுறாருல்ல, நீங்களே பார்க்குறீங்களே. இப்போ சமீபமாக ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில். ஸோ பிரச்சனை எங்கே நடக்குதோ அவங்கள சொல்ல முடியும். ஒருத்தவங்க வந்து எதுவுமே பண்ணலன்னா இப்போ நம்ம அவங்கள கேட்க முடியாதுல்ல. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கிறா? சரி, அதிகாரத்தில் இருக்காங்க. மக்களுக்கு வந்து அவங்க பண்ணுற சேவைகள்லாம் மக்களுக்கு நிறைய போய் சென்றடையுதா? இல்லை. தினசரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகளாக இருக்கட்டும், ஊழல் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், எங்கே பார்த்தாலும் சாலை வசதியிலேருந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா சரியாக பண்ணுறது இல்லை. ஸோ அதை தான் சொல்கிறாரு தலைவரும். ஆனால் இப்போது அதுதானே நல்ல ஒரு விஷயத்த நல்லா கேளுங்க. இன்றைக்கி இருக்க இளைஞர்கிட்ட போய் கேளுங்களேன். அவங்களாம் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, அரசியலில் இன்றைக்கி தினசரி என்ன நிகழ்வு நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. அதே தான் 234 தொகுதியிலையும் பசிச்சவங்களுக்கு உணவு அளிக்கிறதும் நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, தற்குறின்ற கூட்டம். அந்த கூட்டம் யாருமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு அளிக்க மாட்டாங்க. கல்வியை பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர் சொன்ன அந்த கல்வியை வந்து 234 தொகுதியிலையும் எல்லாருக்குமே ஏழை எளிய மக்களுக்கு தினசரி போய் சென்று சேர்த்துருக்கிறது வந்து தற்குறி கூட்டம்னு சொல்கிறாங்களே, அந்த கூட்டம் தான். இந்த கூட்டத்தை பற்றி ஏன் பயப்படணும்? அதுதான் அவங்களுடைய கருத்து. என்னன்னா, எப்படியாவது இந்த இளைஞர் கூட்டத்தை வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். அதுக்கு இது ஆள் இல்லைண்ணா. ஏன்னா இப்போ கூட இருக்க கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் இன்னொன்று, நீங்கள் திமுக கூட்டத்துக்குலாம் போயிருக்கீங்களா? எங்கள் கூட்டத்தையும் திமுக கூட்டத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இங்கே எவ்வளோ கிராஜுவேட்ஸ் இருக்கிறாங்க, அங்கே எவ்வளோ கிராஜுவேட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு வராங்க தெரியுமா? கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும். அவங்க தான் தற்குறி கூட்டம். ஆனால் இப்போ இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன், தெளிவாக தலைவர் சொல்லிட்டாரு, 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே. தினசரி மக்களுக்கு சேவை பண்ணிட்டு தானே இருக்கும். அது புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கழக தோழர்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தோடு நீங்கள் செயல்படுங்க. எந்த ஒரு நமக்கு பார்த்தீங்கன்னா சோதனை காலம் வரும். ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம சாதனையாக மாற்றுற டைம் தான் இது. ஸோ நீங்கள் எல்லாருமே 2026 அரசியலுக்கான வேலையை முன்னெடுங்கள் தான் சொல்லியிருக்காரு தலைவர். அதுதான் அவரும் அதுதான் சொன்னார். இந்த 40 நாள் நம்ம எப்படி அந்த கடந்து வந்தோம், என்னென்ன சூழ்ச்சிலாம் நம்மளுக்கு எதிராக இழைக்கப்பட்டது, இதை பற்றி தான் பேசினார். வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாண்ணா, மக்களுக்கான தலைவர் ஆட்சி அமைக்காமல் எப்படின்னா, 1967 எப்படி அண்ணா ஆட்சியை பிடிச்சாங்களோ, 1977 எம்ஜிஆர் எப்படி ஆட்சியை பிடிச்சாங்களோ, அதே மாதிரி 2026 இந்த மக்களோட துணையோட, இந்த இளைஞரோட படையோட தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சியை பிடிப்பது உறுதி. என்னோட பேர் விஜயலட்சுமி. நான் விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தில் வரேன். மாவட்ட கழக செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். இன்னைக்கு அண்ணா பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். 35 நாள் கழிச்சு அண்ணாவை பார்க்கல ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. ஆனால் இன்னும் அந்த கரூர் விஷயத்தை நினச்சி ரொம்ப மனசு பாரமாக தான் இருக்கு. அண்ணே ஒரு 20 நிமிஷம் கூட அண்ணா பேசவே இல்லை. இந்த வட்டம் ரொம்ப 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சிட்டாங்க. ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்குற அண்ணா என்ன சொல்லுவாங்க அடுத்து அப்படிங்கிற அளவுக்கு இருந்தோம். ஆனால் அந்த மன வருத்தத்தினால அண்ணானால ரொம்ப பேசவே முடியல. இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தில் நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் முடிச்சிட்டாரு. ஒரு 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிகே, ஒன்று டிஎம்கே. இது வந்து 100% நம்ம போராடுவோம் சொல்லிங்கிற மட்டும்தான் அண்ணா இந்த தருணத்தில் சொன்னார்.
அதுதானே ஏன் அப்படி சொல்றாங்க? தற்கொலை கூட்டம் எப்படி இருந்ததுன்னா, தற்கொலை கூட்டத்துக்கு போய் இத்தனை பேர் வருவாங்களண்ணா சொல்லுங்க? ஒரு சுற்றுப்பயணத்துல அத்தனை பேர் எப்படி, லட்சக்கணக்கான பேர் எப்படி அப்படி கூட்டம் சேர முடியும்? தற்கூரியா இருந்தனா அவங்களுக்கு தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா பொய் எது உண்மை எதுன்னு தெரியாதா? தான் தெரியாம இருந்துட்டாங்க. இப்ப எல்லார் கையிலுமே மொபைல் இருக்கு. யார் யார் எந்த தப்பு எந்த நேரத்துல எப்படி பண்றாங்கிறது நியூஸை பார்த்து எல்லாமே தெரிஞ்சுக்கிறாளா? ஆனா தற்கூரி வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தமே தெரியலாம எங்க அண்ணனை போய் தற்கூரி சொன்னாங்க. அவங்கள போய் கண்ணாடிக்கு நேரா முகத்தை பார்த்து அவங்களே சொன்னாதான் நல்லது. ஆனா அப்படிலாம் கூட்டம் எங்க அண்ணன் எப்பயுமே சிங்கிளா தான் இருக்கிற மாதிரி தனிநபரா இருந்துதான் சப்போர்ட் பண்ணி நாங்க எல்லாம் வருவோம். அதே மாதிரி எங்க அண்ணாவும் தனிநபரா இருக்குன்னு தான் ஆசைப்படுவாரு. அவர் ஒண்ணு நம்பிக்கை வச்சிருக்கிறது எந்த கட்சியை நம்பி கிடையாது, மக்களை நம்பி மட்டும்தான் இருக்காரு தவிர்த்து எந்த கட்சியோட கூட்டணி வைக்கணுமோ அந்த கட்சி சப்போர்ட் பண்ணுமோ அப்படிலாம் எங்க அண்ணன் எதிர்பார்த்து வரவில்லை. தனிநபரா இருந்து மக்கள் சப்போர்ட்டோட வரணும் தான் எங்க அண்ணன் நினைக்கிறாரு. ஆனா ஏற்கனவே சுற்றுப்பயணத்துல அத்தனை பேர் மக்கள் கூடினதுனாலதான் அவ்வளவு உயிரிழப்பு இருந்துச்சு. இப்ப இவ்வளவு உயிரிழப்புக்கு அப்புறமா அண்ணா சுற்றுப்பயணம் வந்தா மறுபடியும் அந்த கூட்டம் வராம இருக்குமா? இல்ல அவங்க ஆதரவு கொடுக்கறக்காண்டி இரங்கல் தெரிவிக்கிறக்காண்டி வர்றாங்க, அப்பயும் அந்த கூட்டம் கூடாம இருக்குமா? கண்டிப்பா கூட செய்ய. ஏன்னா அண்ணாவோட அன்புக்கு மக்கள் கூடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அது தவிர்க்க முடியாது. அதனாலதான் ஒரு இடத்துல ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிதான் ஒரு இடத்துக்கு எல்லாருமே வர சொல்லி அவங்களுக்கு பஸ் வசதி செஞ்சு வச்சு நிர்வாகிகள் முதற்கொண்டு அவங்க அனுசரிச்சு சாப்பாடுல இருந்து அவங்க இரங்கல் தெரிவிக்கல இருந்து எல்லாமே பார்த்து பண்ணாங்க. ஆதரர்ஜுனா உண்மையே ரொம்ப நல்லா இந்த வட்டம் ரொம்ப சூப்பரா பேசுனது. யாருக்கும் பயப்பட முடியாது. அரசியல் நீங்க கத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல நிறைய சொன்னாரு. நாங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயம் எங்களுக்கு இல்ல, நீங்க என்னனாலும் பண்ணிக்க, எங்களை தூக்கி உள்ள வைங்க, என்ன பண்ணுங்க, ஆனா மக்களை ஏன் இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனா நான் பேசினாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆமா, தலைவரை தொட்டு அதான் நெருங்க முடியுமாண்ணா? இல்ல சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு, கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணா அப்படி இருக்க. அண்ணா நிழல கூட யாராலும் தொட முடியாது. அப்படி தொட்டனா 100 கோடி மக்களை தொட்டுட்டு தான் அவங்க எங்க அண்ணாவிலே தொட முடியும். கண்டிப்பா ஆட்சி அமைப்பானா? இவ்வளவு இப்ப கரூர் விஷயத்துல அவருக்கு எதிராக வரணும்னு நினைச்சாங்க. ஆனா அதுவே எங்க அண்ணனுக்கு இன்னும் சப்போர்ட் அதிகமா கூடிருச்சு. இது திட்டமிட்ட செயலுங்கிறது மக்களோட சப்போர்ட்னால எல்லாமே தெரிஞ்சிச்சு. மக்கள் எல்லாம் ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப 2026ல அண்ணனை தவிர சிஎம்மா வேற யாருமே இருக்க முடியாது. அவர் தான் கண்டிப்பா வருவாரு. 2026ல 2 கட்சிக்கு தாங்க போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நாங்க இன்னும் ஆக்கப்பூர்வமா வீறு கொண்டு எழுந்து எங்களுடைய தளபதியா அரியணையில அமர்த்தி ஜெயிக்க வைக்க தான் போறோம். தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவெள்ளி பிறக்க தான் போகுது. எல்லாம் வாடகை வைங்க என்ன வேணாலும் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எல்லாமே நாங்க செயல்ல மட்டும் தான் காட்டுவோம். செயல் மட்டுமே. அதெல்லாம் கிடையாது. நீங்க பார்க்க தானே போறீங்க. என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். எல்லாத்துக்குமே நீங்க பார்க்க தானே போறீங்க. மக்களுக்கு தேவையானதை செய்வோம் அப்படின்னு தெளிவா தலைவர் திருவாரூர்லயே சொல்லிட்டாரு. மக்களுக்கு என்ன தேவையோ அடிப்படை வசதிகள்ல இருந்து என்ன அவங்களுக்கு செய்ய முடியுமோ அதை சொல்லுவோம், அதை செய்வோம். சும்மா 534 கோரிக்கைகளை இது கொடுத்துட்டு எதுவும் பண்ணாமல இருக்க போறதுல. நன்றி, வணக்கங்க. இன்னைக்கு என்ன பேசினாங்கன்னா கரூர் சம்பவத்தை குறித்து தான் பேசியிருந்தாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி எங்கள் தலைவர் பேசியிருந்தாரு. இன்னைக்கு எங்களுக்கு அவர் பேசுறதை பார்த்து எங்கள் கண்கள்லாம் கலங்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஃபீலிங்காக தான் பேசினாரு. அவருக்குள்ளே இன்னும் அந்த 41 பேர் இறந்த சம்பவம் இன்னும் அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அதை விட்டு அவர் இன்னும் வெளியே வரவே இல்லை. இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் அந்த ஃபீலிங்ஸ் விட்டு எங்கள் தளபதி வரப்போறதில்லை. தலைவர் பார்க்கறதெல்லாம் மக்களுக்காக மட்டும்தான் பார்க்குறாங்க. எங்கள் மக்கள் நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறாங்க. 2026ல எங்கள் மக்கள் நல்லா இருக்கணும்னா தளபதி வந்துதான் ஆகணும். தளபதி தான் அரியணை ஏற்றுவார். 2 கட்சிக்கு மட்டும் தான் போட்டி. ஒன்று டிவிகே, இன்னொன்று டிஎம்கே. வேற எந்த கட்சிக்கும் போட்டியில் டிவிகே மட்டும் தான் அரியணை ஏறும், டிஎம்கே வீட்டுக்கு போகும். வணக்கம், என் பேர் சிந்து. நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி பொதுக்குழு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துச்சு. எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் இந்த பொதுக்குழு மேலே தான் இருக்குது. ஏன்னா டிவிகேலேருந்து எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அது எல்லாருக்குமே ஒரு பேசும் பொருளாக தானே தென்படுது. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சிறப்பாக தெரிஞ்சிருக்கும். அவரே மற்ற பொதுக்குழு மாதிரி தான் இல்லாமல் இன்றைக்கி பொதுக்குழு பார்த்திங்கன்னா நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கோவையில் நடந்த துயர சம்பவத்தை பற்றி பேசியிருக்கோம். ஸோ விமனோட சேஃப்டியை பற்றி ஒரு முக்கியமான தீர்மானமாக கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் இன்னும் பார்த்திங்கன்னா குடிப்பழக்கம், அதுக்கப்புறம் விவசாயம், இதை பற்றிலாம் நிறைய தீர்மானங்கள் பேசப்பட்டுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் விமன் சேஃப்டி இஷ்யூ ரூலிங் பார்ட்டியில் கொஞ்சம் கூட இல்லை. ஸோ அதை தவிர்க்கணும். அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக டிவிகே தான் ஜெயிக்கும். அப்போ சேஃப்டி இஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. கண்டிப்பாக இது எல்லா ப்ராப்ளமும் தீர்க்கப்படும். மக்களோட பிரச்சனைகள் தீர்ப்பது தான் ஒரு தலைவனோட வேலை இல்லையா? அடுத்தவங்க கமெண்ட்ஸுக்கோ ரிவ்யூக்கும் பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் தலைவரோட ஸ்டைலு.
ஸோ மற்றவங்க வந்து பேசிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பேச பேச தான் வந்து இன்னும் அது நாங்கள் வலுவடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். எங்களோட ரியாக்ஷன்ஸும் வந்து வலுவடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது தலைவரே வந்து எண்டில் சொல்லிட்டாரு. ரெண்டு தான். ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே. இது ரெண்டுத்துக்கு நல்லது தான் டை. கண்டிப்பாக அந்த டை வந்து டையாக முடியாது. கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது டிவிக்கே தான். தளபதி விஜய் அவர்கள் இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லிட்டு இந்த மக்கள் சந்திப்பு நடக்கிற ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் எவ்வாறு வந்து தமிழக அரசாங்கமும் காவல்துறை அதிகாரிகளும் பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் போட்ட மனுக்கள் படி அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் வந்த ஆர்டரின் அடிப்படையில் மக்களுக்கு தெளிவாக அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விவரிச்சிருக்காங்க சார். அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் பலமாக வீரியமாக உற்சாகத்துடனும் சரி, யாருடைய எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் நாங்கள் வந்து செயல்படணும்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் வந்து எங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க சார். அரசியல் தெரியாத தற்கொலைனா அதை அவர்களுக்கு தான் திருப்பி சொல்லணும். எனக்கு அவங்க ஊழல்வாதியாக இருக்கிறாங்க, எப்படி ஈவா நேரு அவர்களும் அவங்க எல்லாம் எப்படி கொள்ளை அடித்தாங்க, அப்புறம் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு எப்படி சாராய பிரச்சனையில் வந்து நான் 1000 கோடியும் அதே மாதிரி வடிகால் புனரமைக்கும் சரியும் பேட்ச் ஒர்க்னு சொல்லிட்டு 4000 கோடி கொள்ளை அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு தமிழக மக்களுக்கு தெரியும் சார். தற்கொலை யாருன்றது தமிழக மக்களுக்கு தெரியும். கண்டிப்பாக சார். இந்த 12 தீர்மானங்கள் வந்து தளபதி அவர்களால் இந்த பொதுக்குழு கூட்டம் போட்டு வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் வந்து 12 தீர்மானங்களும் வந்து மிக முக்கியமானதாகவும் தமிழக மக்கள் வந்து சந்திச்சுட்டு இருந்த பிரச்சனைகளை தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இதில் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் வந்து சொல்லியிருந்தாப்புல குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பாதுகாப்பு கொடுக்கணும். அதை வந்து தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் வந்து தவறிட்டு இருக்காங்கன்றத சொல்லியிருந்தாங்க. எங்கள் தளபதி அவர்கள் 30 வருடமாக மக்களுக்கு என்ன செஞ்சாங்கன்றது தமிழக மக்களுக்கு தெரியும். ஸோ அந்த 2026 தேர்தல் வரும்போது அவர் என்னென்ன செய்ய போகிறாருன்றது அப்போ அந்த தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு தெரிய வரும் சார். சார் அதுக்காக தானே எதிர்கட்சி அவர்கள் வந்து கொடி அசைச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட பிரச்சாரத்தில் வந்து சொல்கிறாரு. புள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தளபதி அவர்களுக்கு வந்து மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் அவங்க கூட்டணிக்கு வர்றதுக்கு விருப்பப்படுறாங்க. ஆனால் 2026 தளபதி என்ன முடிவு எடுப்பாருன்றதை அவர் விரைவில் அறிக்கையை விடுவாங்க. கரூர் சம்பவத்தை பற்றி 40 நாள் கழித்து மிக கனத்த இதயத்தோட நடந்த உண்மையை சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஆர்டரை வச்சு தெளிவாக எங்களுக்கு இன்றைக்கி சொன்னார். தமிழக மக்களுக்கு இன்றைக்கி சொன்னார் தளபதி. சொல்கிறவங்க 1000 பேர் சொல்லுவாங்க தான் அதிகார அரசியல் பண்ணுறாங்க, அதிகாரமும் பணக்கார அரசியலும் பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல்லாம் என்னன்னு தளபதி பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. இல்லை அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அவங்க ஆதவர்ஜனெலாம் பேசியிருக்காங்க. அது கூட்டணிலாம் இது மேலே தனிச்சு தான். தளபதி அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் சொல்கிறது 2 கட்சிக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று டிவிக்கே, இன்னொன்று டிஎம்கே, அவ்வளோதான். கண்டிப்பாக 100% கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். தளபதி சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக ஆச்சு நாங்கள் தான் அமைப்போம். ஆனால் அவர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக தான் பேசினார். ஒரு 10 நிமிஷம் தான் பேசினார், அவ்வளோவா பேசலை. ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தை பற்றி உச்சநீதிமன்றத்தில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தார். தற்கொலைன்ற வேர்ட்ஸுக்கு அவங்களுக்கு அர்த்தம் தெரியலன்றதான் நான் நினைப்பேனா. ஏன்னா தற்கொலைன்னு சொல்கிறாங்க, தற்கொலைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க தான் தற்கொலையாக இருக்காங்களே தவிர நாங்கள் இல்லை. அதாவது நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு புது முயற்சியாக வந்து அண்ணன் தளபதி அண்ணன் வராரு. அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு நினச்சி நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சில பேர் வந்து இந்த தற்கூரின்னு சொல்லி அப்படியே ஆஃப் பண்ணி அவங்கள வந்து வெளியே அனுப்பிச்சிடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் முடியவே முடியாது. கண்டிப்பாக 2026 கண்டிப்பாக தளபதி நாம சிஎம்மாக உட்கார வைப்போம். அதெல்லாம் கூட்டணிலாம் எதுவுமே கிடையாது. நான் அண்ணா சொல்லிட்டாரு, 2 பேருக்கு தான் வந்து போட்டி. ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கே, இந்த 2 பேருக்கு தான் போட்டி. ஆனால் வந்து 2 பேர் போட்டியில் கண்டிப்பாக நாங்கள் டிவிக்கே தான் கண்டிப்பாக ஜெயிப்போம். ஆனால் டிஎம்கேல இப்போ நிறைய ஊழல் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த இப்போ எக்ஸல் கல்லூரியில் வந்து ஒரு 40 பேர் வந்து ஃபுட் பாய்சன் ஆகி இறந்து போல் ஃபுட் பாய்சன் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அதுவும் நியூஸ் வரல. ஆனால் இந்த 41 பேர் வந்து இறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நியூஸ் மட்டும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆனாலும் அந்த கேஸை வந்து அந்த நியூஸை வந்து விட மாட்டுறாங்க. அந்த நியூஸை திருப்பி எடுத்து வராங்க. ஆனால் அவங்க சைடு அந்த எக்ஸல் கல்லூரியில் வந்து ஒரு நியூஸ் நடந்துருச்சு, அதை இன்னும் வெளியவே கொண்டு வரல. அதுக்கப்புறம் இந்த நெற்பயிரெலாம் வந்து வேஸ்ட்டாக போச்சு.
அதை பற்றியும் வந்து வெளியே கொண்டு வரல. இது எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் கிடைக்காதப்ப 2026 நாங்கள் தளபதியை நான் உட்கார வச்சு நாங்கள் சொல்யூஷன் சொல்லுவோம் அதுக்கு. ஆனால் அதான் கட்சி ரிலேட்டடாக போய்கிட்டு இருக்குண்ணா. கட்சி ரிலேட்டடாக அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து உறுப்பினர் சேர்க்க போய்கிட்டு இருக்கு. இன்னும் அதை பற்றி அண்ணா வந்து சொல்லலை தளபதி அண்ணா. ஆனால் நாங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு வந்துருச்சு உறுப்பினர் சேர்க்க போடணும்னு சொல்லிட்டு. இந்த ஒரு வாரமாக அதான் எங்களுக்கு வேலை. அந்த வேலையை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மை டிவிக்கு ஆப்புன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, அதை வந்து எல்லாத்துக்கும் பூத்து கமிட்டி மூலமாக எல்லாத்துக்கும் கொண்டு போயிட்டு அதை வந்து நம்ம வீடு வீடாக போய் நம்ம வந்து உறுப்பினர் சேர்க்க போகிறோண்ணே. அவ்வளோதாண்ணா. மறுபடியும் ஒரு எதுவும் அசம்பாதம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் அவர் அங்கே கூட்டு போய் சந்திருக்காரு. ஏன்னா எத்தனையோ தடவை இங்கே கேட்டிருக்காரு, கரூரில் கேட்டிருக்காரு, இடம் கேட்டிருக்காரு, ஒரு மண்டபம் கேட்டிருக்காரு. யாருமே அலௌடு கிடையாது, மீடியா எதுவுமே அலௌடு கிடையாது. நான் வந்து அவங்கள மட்டும் பார்த்துட்டு போகிறதுக்காண்டி வரேன்னு எவ்வளவோ அலௌடு கேட்டிருக்காங்க. அவங்க யாரும் பெர்மிஷன் கொடுக்கல. ஸோ அதெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அப்போ அவரே பஸ் அரேஞ்ச் பண்ணி, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி, எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கூட்டு போய் எல்லாருடைய காலையும் விழுந்து அழுதுருக்காரு. நம்ம வீட்டில் ஒரு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இறந்து போனால் என்ன மனவேதனை இருப்பாங்களோ அதே தான் அவரும் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அமைச்சிரோன்னா அமைக்க நாங்கள் வச்சிருவோம். 2026 கண்டிப்பாக சிஎம் அமைக்க வச்சிருவோம். தளபதி வந்து இந்த கரூர் சம்பந்தமாக வருத்தம் தெரிவித்தோம். இந்த திமுக அரசு என்ன தில்லுமுள்ளு பண்ணாங்க, இந்த எப்படி திட்டம் தீர்த்தி மக்களை வஞ்சிக்கணும், மக்களை கொல்லணும்னு சொன்னாங்களா, அதுக்கு உண்டான தீர்மானத்தை இந்த 12 தீர்மானம் நாட்டில் நடக்காத ஒரு விஷயத்த இதை நடத்தணுன்ற மாதிரி 12 தீர்மானம் நிறைவேற்று. அடுத்த என்ன வர மக்களை சந்தித்து வர 2026 மக்கள் மத்தியில் இந்த திமுகவோட அவல நிலையை எடுத்து சொல்லி மக்கள் மத்தியில் செல்வாக்காக்கி அடுத்த ஆட்சி மக்கள் விரும்புகிற ஒரு முதல்வராக தளபதி வர வைக்கணும்னு எதிர்பார்ப்பு. ஆதவ அர்ஜுன் எப்பயுமே வந்து அவர் கழகத்துக்கு சார்பாக தான் பேசியிருக்காரு. கழகத்துக்கு சார்பாக கழகத்தில் என்ன இந்த ஆட்சியில் என்னென்னலாம் பண்ணாங்கன்றதை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி ஆல்ரெடி வந்து அவன் நடிகர், மகா நடிகர். இங்கே மட்டும் கிடையாது, அவர் வந்து டிடி தினகரனில் நடிச்சிட்டு வந்தார். அப்புறம் ஏடிஎம்கில் அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு வந்தார். இங்கே வந்து ஒரு நாடகம் போட்டார், அவர் அமைச்சரானார், மறுபடியும் ஜெயிலுக்கு போனார், மறுபடியும் வந்து இப்போ பதவியை கோர்ட்டாக பதவி எடுத்துருக்குது. அவரோட நடிப்பெல்லாம் அங்கே பயங்கரமாக காட்டி தான் மக்கள் 41 உயிரை சாவடிச்சிருக்காங்க. 2026 டெஃபினட்டாக தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அதை தவிர எந்த ஆட்சியும் வராது, தமிழகத்தில் மலராது. மக்கள் சந்திப்பு தலைமை முடிவு பண்ணோம், தலைமை தேதி சொல்லுவாங்க, அந்த தலைமை முடிவு பண்ணுறது மக்கள் சந்திப்பு நல்லபடியாக இருக்கும். தளபதி அவர் வந்து இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆளுங்கட்சியோட கையாளாகத்தனத்தை காட்டி நடக்கிற ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுக்கும் கண்டனம் தெரிவித்து 12 தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. அடுத்தது வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து 41 உறவுகளை இழந்த ஒரு துர்க்கத்தில் இருந்தலேருந்து எங்கள் தொண்டர்களுக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து எதனால் தளபதி வந்து இந்த நிலைமையில் இருந்து இப்போ வெளியில் வந்திருக்காரு அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு இந்த பொதுக்குழுவில். எங்களுக்கு ஒரு ஊக்கமாக கொடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு, அடுத்த கட்ட வேலைகள், பொதுமக்களை போய் சந்திக்கிற வேலைகளை வந்து துரிதப்படுத்துகிறோம். நாங்கள் இதுவரையில் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, டிவிகே டிஎம்கேக்கு நடுவில் தான் போட்டின்னு சொல்கிறாரு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் டிவிகே தான் முதலமைச்சர், இதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. மக்களுக்கு அது புரியும், மக்கள் இப்போ எல்லாம் தெளிவாக இருக்காங்க. அதுக்கு உண்டான விளக்கத்தையும் இந்த பொதுக்குழு வந்து தளபதி ஏன் வரல, ஏன் மக்களை பார்க்கல, உறவினரை பார்க்கல அப்படிங்கிறதுக்கு அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு. மக்கள் வந்து டிவிகேக்கு உறுதுணையாக எப்பவும் இருப்பாங்க. 2026 டிவிகே தான் ஆட்சி தான். மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்வோம். தலைவர் சொல்கிறது அதுதான், நான் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் வரல. மக்களுக்கு இந்த சூழ்நிலையில் என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணுவோம். அவரும் அதை தான் சொல்லியிருக்காருங்க. அதாவது மக்களுக்கு தேவையானதை வந்து நாங்கள் வந்து எந்த காலத்துலேயும் மக்களை வந்து சிரமப்படுத்த மாட்டோம், அவங்களுக்கு தேவையானதை பண்ணுவோம். அது உண்மைதான், அதை உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கலங்க. அதை தான் தெளிவுபடுத்தியிருக்காரு. மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பொதுக்குழு மெயின். தலைவர் பேசலன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பேசிட்டாரு, இன்னைக்கு நாடே பேசும் அவரை பற்றி. என்ன பேசுவாருன்னா அவருக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் எதிர்கட்சிகள் டிஎம்கே வந்து இன்னொரு அறிக்கை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு இதாக இருக்கும். கண்டிப்பாக உறுதியாக 2026 டிவிக்கே தான். அண்ணா என்ன பேசியிருந்தாங்கன்னா, அந்த கரூர் பிரச்சனையிலேருந்து ரொம்ப அண்ணா வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருந்தார். வந்து அவங்க வந்து இனிமேல் வந்து வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிக்காரங்கள்லாம். கண்டிப்பாக வந்து 2026 நம்ம அண்ணன் தான் வருவார். அதெல்லாம் அவங்க தான், நம்ம சொல்ல விரும்பலை. கண்டிப்பாக வந்து அதெல்லாம் அவங்க தான், நம்ம அண்ணா கிட்ட அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அடுத்த 2026
நம்ம அண்ணா தான். அவர் வந்து கரூர் விஷயத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. கரூர் வந்து நடந்த விஷயத்துக்கு வந்து அவர் தான் முழுக்க முழுக்க காரணம் வந்து எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. திமுகவில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலடியே கொடுக்குற அளவாக வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கனாக்க கோர்ட்லேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆதரவாக தான் இருக்குது, எல்லாமே கேள்வியாக கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலடி இனிமேல் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்படிங்களா? அவங்களுக்கு தாங்க எப்படி சொல்கிறது, கட்சியை எப்படி வழி நடத்தணும், எப்படி செயல்படணும்னு தெரியாமல் அவங்க தான் தற்கொலை கூட்டமாக அவங்க தான் நடந்துட்டு இருக்காங்க. டிவிக்கெல்லாம் யாரும் அப்படி கிடையாது. ஏன்னா முறையாக வந்து செயல்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான். அதுக்கெல்லாம் எதுவுமே இடமே கிடையாதுங்க ஐயா. அதுக்கெல்லாம் எதுக்குமே இடம் கிடையாது. தனிச்சு நிற்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். டிவிக்கே தான் சார், டிவிக்கே தான். எங்கள் தலைவர் இந்த மாதிரி இந்த கரூரில் நடந்த பிரச்சனையை பற்றி தான் நிறைய பேசினார். எல்லா தலைவரும் அதுக்கு தான் பேசினாங்க. அவர் வந்து நாங்கள் வந்து அவருடைய ரசிகராக இருந்தோம். ரசிகராக இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் வந்து இப்போ கட்சிக்கு வந்திருக்கிறாரு. எதுக்கு வந்திருக்கிறாரு? எங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் வந்த ஆட்சிங்க எல்லா ஆட்சியும் சரி கிடையாது. நான் பார்த்த வரலாம், எனக்கு 55 வயசு ஆகுது, இது வரைக்கும் சரி கிடையாது. எதுவுமே எங்களுக்கு திருப்தியாக எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ எங்கள் தளபதி அவர் வராரு, நல்லது தான் செய்வார். முக்கியமாக வந்து முக்கியமாக எங்களுக்கு வர்றது என்னன்னா பாலியல் கொடுமை தான். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் சுதந்திரமாக வெளியே போக முடியல, டைம் வர முடியல. அது எவ்வளோ ஒரு கொடூரமானதாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. எங்கள் தளபதி அவர் வந்தாருன்னா, எங்கள் தலைவர் வந்தாருன்னா இதுக்கு ஒரு விடுதலை இருக்குது எங்களுக்கு. எங்கள் தலைமுறை எல்லாருக்கும், எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தானே, நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே, நம்ம பேத்தி மாதிரி தானே. சொல்லுங்க, இது பாதுகாப்பு இல்லையே, எதுவுமே சரியில்லையே. முக்கியமாக எங்களுக்கு அந்த வேதனை தான். வயசானவங்களும் வெளியே போக முடியல தைரியமா, சின்ன குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு எதுவுமே பண்ண முடியல. எவ்வளோ வேதனையாக இருக்குது எங்களுக்கு. மாற்றுவார் கண்டிப்பாக, எங்கள் தலைவர் கண்டிப்பாக மாற்றுவார். அவர் வர்றதே அதுக்கு தான் வராரு. முக்கியமாக இந்த குழந்தைங்களுடைய பிரச்சனைக்கு தான் வராரு. அதாவது படிப்புக்கு வராரு. 2வது படிப்பு. சரிங்களா? எவ்வளோ பேர் படிக்க வைக்காம கஷ்டப்படுறாங்க, அதுக்கு தான் வராரு. ஏழைங்களுக்கு, முக்கியமாக ஒரு ஏழைங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வராருங்க. பணத்துக்காகவும் எதுக்குமே கிடையாது. அவர் சம்பாதிக்கணும்னா தெரியும், நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் நடிகர் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார். இந்த மக்களுக்காக வராரு. அவரை ஆதரிக்கணும். சரிங்களா? அமைப்பார், எங்கள் தலைவர் அமைப்பார். ஒருத்தர் வந்து இப்போ வந்து எப்படின்னா, எப்படி சொல்கிறேன்னா, நான் ஒரு தலைமை ஒரு போரில் வந்து அடிப்பட்டா தானே, ரத்தம் சிந்தினா தானே ஜெயிக்க முடியும். அந்த மாதிரி எங்கள் தலைவருக்கு நிறைய பண்ணிட்டாங்க. இந்த கரூர் பிரச்சனையால் ரொம்ப வேதனை கொடுத்துட்டாங்க. அதனால் ஜெயிப்பார். தளபதி வந்து 2026 வந்து எங்கள் தளபதி தான் ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம். பட் வந்து எங்கள் தளபதி வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமாக தளபதி வந்து 26 ஆட்சி அமைக்கணும். அதுதான், அது மக்களோட விருப்பம். மக்களோட விருப்பம் வந்து என்றைக்கும் வந்து அதை நினச்சி நிற்கும். அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து எங்களுடைய கட்சி வளர்ச்சி வச்சு 26 வந்து, அதாவது தீண்டாமை ஒழிப்பு, அதாவது எந்த ஒரு இதுவுமே வந்து பண்ணக்கூடாது, அது தளபதிக்காண்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இருக்கிறோம். மக்கள் சந்திப்பை வந்து கூடிய விரைவில் வந்து சொல்கிறேன்னு இருக்காங்க. கண்டிப்பாக அது நடக்கும் தளபதிக்காண்டி. அதுக்கு கண்டிப்பாக இன்னமும் அதைத்தான் சொல்கிறாரு. எப்போதும் எங்களுக்கு டிவிக்கு தளபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒன்று டிவிக்கு, ஒன்று டிஎம்கே, இது 2லேயும் போட்டின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அது வரும்னா தளபதி எங்களோட கட்சி பணிகள் தீவிரமாக இனிமேல் செயல்படணும் அப்படின்றத பற்றி பேசியிருக்காங்க. இந்த தமிழகத்தில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அந்த சூழ்ச்சிமங்களை பற்றி மக்களுக்கும் தெரிவிச்சிருக்காரு, எங்களுக்கும் தெரிவிச்சிருக்காரு. அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் மக்கள் பணிகளை சிறம்பட செய்கிறது. அது உண்மைதானே, அதை நோக்கி தானே எங்களோட பயணம். அவங்க நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வேலையை பார்த்துருக்கோம். அவங்களோட ஆட்சி முறைகளில் நடக்கிற இந்த பிரச்சனைகள்னால தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இறங்கியிருக்கோம்.
அவர் நடந்த இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான என்னென்ன சூழ்ச்சிமங்கள் நடந்தது அப்படிங்கிறத பற்றி விளக்கம் கொடுத்துருக்காரு. இல்லை, இதுக்கப்புறம் நடவடிக்கைகள் வந்து நம்ம மக்கள் பணிகள் நாங்கள் தொடர ஆரம்பிச்சிருவோம். அதே உச்சநீதிமன்றம் பார்த்துப்போம். கண்டிப்பாக இருக்குது பிரதர், கண்டிப்பாக இருக்குது. மக்கள் சப்போர்ட்ஸ் இருக்குது, இளைஞர்கள் சப்போர்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. விஜய் இல்லை சார், டிவிகே லீடர், பிலவுட் லீடர் பேசினார். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அந்த துயர சம்பவத்தை பற்றி எதையும் மென்ஷன் பண்ணாமல் அதுக்கான திட்டமிடல்களை பற்றி சொன்னார். மக்களுக்கு புரிகிறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அனுமதியே கிடைக்காததுனால தானே இவ்வளோ இஷ்யூ வருது. கரூர் மக்கள் சொன்னதே தான் நான் பிரதிபலிக்கிறேன். இல்லை, என்ன குற்றம் சாட்டுறாரு டிஎம்கே மேலே? சரி, ரைட்டு. அப்போ அவங்க மற்றவங்க டிவிகே மேலே என்ன குற்றம் சாட்டுறாங்க? எத்தனை வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். நடிக்கிறத விட்டுட்டு, ஹியூஜ் பணத்தை விட்டுட்டு பாலிடிக்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. பாலிடிக்ஸில் இருந்தவங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தயாரிக்க போயிட்டாங்க. மக்களுக்கு தெரியும் இல்லையா? 77 நடந்த மாதிரி நடக்கும். டைல்யூட் ஆகிடும். நான் சொன்னது உங்களுக்கு கூட புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். டைல்யூட் ஆகிடும். இந்த வாட்டி கான்சன்ட்ரேட்டடாக இந்த லைன்ஸும் இருக்காது. சிங்கிளாக 1-to-1 போகிறதான் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பர்சனல் கன்செப்ஷன். அடுத்து ஒருத்தங்களை சந்தித்து தலைவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அடுத்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை தலைவர் வழிகாட்டுதலின்படி நாங்கள் செயல்படுவோம். அது இன்னும் எங்கள் தலைவர் சொல்ல கூடிய சீக்கிரமாக வெளியே வருவார். நாங்கள் உள்ளே இருப்போம்னு மட்டும் ஸ்டாலின் சார் நீங்கள் நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக நாங்கள் வெளியே வருவோம். கூடிய விரைவில் நாங்கள் வெளியே வந்து மக்களை சந்திப்போம். இதுவும் ஆதவ அர்ஜுனை வந்து டிஎம்கேக்கு என்னென்ன பதிலடி கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு நினச்சிட்டு என்னென்னமோ டிஎம்கேக்காரங்க பேசினாங்க. இருந்தாலும் அவங்களுக்குலாம் தக்க பதிலடி இன்னைக்கு லைவில் ஓடிட்டுருக்கும். பார்த்து எவ்வளோ நேரத்தில் வீட்டில் பயந்துட்டு தூங்கிட்டு இருப்பாரு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கணும். 2026 மாற்றமே இல்லை, ஒரு துளியளவு கூட மாற்றம் இல்லை. 2026 விஜய் அண்ணா தான் ஆட்சி வருவார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறங்க 44 ஒரு நாளுக்கு பிறகு இந்த 41 பேர் இன்சிடென்ட் ஆச்சு இல்லையா? அதில் வெளியில் வர முடியாத சோகம் தலைவருக்கு இருக்குது, தொண்டர்களுக்கு இருக்குது. இதை களையிறதுக்கு தான் சிறப்பு பொதுக்குழு தீர்மானம் ஒரு 12 தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதில் ஒரு சில கருத்து, முக்கியமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடு, இதெல்லாம் இருக்குது. சட்ட ஒழுங்கு கொஞ்சம் சீர்கட்டு இருக்குது. இதை பற்றி கண்டனம் தெரிவித்து தீர்மானம், மற்ற நெல் மூட்டை, அதே மாதிரி எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சி அவலங்களை பற்றி எடுத்து 12 தீர்மானம் போட்டிருக்குது. அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை பற்றி சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் தலைவர் இதிலேருந்து மீண்டு வரத்துக்கு அடுத்து என்ன பண்ணலான்றது பேச வேண்டிய கூட்டம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இனி வந்து நடந்தது அது நம்ம எதிர்பார்க்காத விபத்து. இனி அடுத்து எப்படி கொண்டு போகணுன்றதை சில விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அது தவிர மாதிரி நாங்கள் பண்ணணுங்க. 12 தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா அதில் தான் பெண்களுக்கு எதிராக பாலியல் வழக்குகள் தான் ஃபஸ்ட்டு. உண்மையிலே இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. 2வது கரூர் இன்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா? இது எதிர்பார்க்காது நடந்தது. வந்து அங்கே என்னன்னு முறையான விசாரணை இருக்குது. அது சிபிஐ கோர்ட்டு மூலிமா போயிட்டு அதை கருத்து நம்ம சொல்லக்கூடாது, தப்பாக போயிடும். அதோடைய கருத்துன்னு தெரிய வருங்க. அதில் நீதி கிடைக்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆதவர்ஜினா தான் இதை பற்றி கரூர் சம்பவத்தை பற்றி ஒரு அரை மணி நேரம் எடுத்து உரைச்சார். என்ன நடந்தது, அங்கே எப்படி போனோம், அன்னைக்கு விபத்து நடந்துட்டு பின்னாடி அன்னைக்கு நைட்டே நம்ம அங்கே இருந்து பார்த்துட்டு போகலான்றதுக்கு நம்மளுக்கு சரியான அனுமதி கிடைக்கலன்றதெல்லாம் சொன்னாருங்க. வேற ஒன்றும் இல்லை, எடுத்து சொன்னார். வேற ஒன்று கண்டிப்பாக 2026 தளபதி சொன்னதே அதுதான். கடைசியாக 2026 2 பேர்த்துக்கு தான் போட்டி. ஒன்று டிவிக்கு, ஒன்று டிஎம்கே. அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் வந்து அவங்க என்ன கூட்டணி வரட்டும், நாங்கள் மக்கள் சக்தியோடு வரோம். எங்களை நம்பி வரவங்களுக்கு கூட்டணியாச்சு, அதான் சொல்லியிருக்கிறார் தலைவர். அந்த கொள்கையோடு நாங்கள் போவோம்.